வணக்கம் நேயர்களே. கந்தக்கடவுள் நமது சொந்த கடவுளை வணங்கி, வயலூர் எம்பெருமான் முருகனை வணங்கி, நேர்த்தி ஒரு சப்ஜெக்ட் சொல்லியிருந்தோம் ஐயா எடப்பாடியாரை பற்றி. அதே சப்ஜெக்டோடைய தொடர்ச்சி. எடப்பாடியார் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திச்சிருக்காரு. சந்திக்க போன இடத்துல சிவி சண்முகம் இப்படி பல கூட எல்லாரும் இருந்திருக்காங்க. அந்த இடத்துல அவங்க எல்லாரையும் கட் பண்ணிவிட்டு எடப்பாடியார் மட்டும் அமித்ஷாவை 1 மணி நேரம் சந்திச்சிருக்கிறார். நல்லா தெரிஞ்சுங்க, 1 மணி நேரம் தனியாக சந்தித்து பேசியிருக்கார். அப்போது என்ன கருத்துக்கள் வலியுறுத்தப்பட்டனா, ஒருங்கிணைந்த கூட்டணி அதை பற்றி பேசியிருக்காங்க. அப்போது ஒருங்கிணைந்த கூட்டணிங்கிறப்போ எடப்பாடி என்ன சொல்லியிருக்கார், இவங்கெல்லாம் வந்தால் எனக்கு ஆபத்து அதிகம். 1, இவங்கெல்லாம் உள்ளே வந்தாலும் கட்சிக்கு வேலை செய்வாங்களான்னு சந்தேகம். 2, இப்படி பல அடுக்கான கேள்விகளை அமித்ஷாட்ட சொல்லியிருக்கிறார். அப்புறம் நேரடியாக அவர் என்ன சொல்லிட்டாரு, உங்களுடைய கட்சி, நீங்கள் தான் தலைவர், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. நீங்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர், அதுலேயும் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் இதில் ஏதாவது கொஞ்சம் கன்சிடர் பண்ணி பார்க்கலாமே, இவங்களெல்லாம் சேர்க்கறதுக்கு கொஞ்சம் கன்சிடர் பண்ணி பார்க்கலாமேன்னு கேட்டிருக்காங்க. ஆனால் எடப்பாடி கண்டிப்பாக மறுத்துட்டார். திரும்பியும் அமித்ஷா சொல்லியிருக்காங்க, ஒரு 10 நாள் டைம் எடுத்துக்கோ, ஒரு 15 நாள் டைம் எடுத்துக்கோ, எடுத்துகிட்டு திருப்பி சொல்லுங்கள். ஏன்னா கட்சி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டிஎம்கே இருக்குது, அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா விஜய் கட்சி இருக்குது. நம்ம வெல்லணுன்னா கொஞ்சம் எல்லாரும் ஒன்றா இருந்தால் நல்லது அப்படின்னு இவர் சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுக்கு எடப்பாடி ஒரு நிமிஷம் கூட ஒன்றுமே சொல்லாமல் தட்டால் அடியாக சொல்லிட்டார், வாய்ப்பே இல்லைன்ட்டு. பிஜேபி பொறுத்த வரைக்குங்க, செங்கோட்டையனை எதுக்கு முதல்ல கொண்டு போனாங்க ஒரு 6 மாதம் முன்னாடி தெரியுமா? சப்போஸ் எடப்பாடி தடுமாறினார்னா தலைமைக்கு அவரை கொண்டு வரலான்னு ஐடியா பண்ணாங்க. ஆனால் எடப்பாடி நேரடியாக கூட்டு வச்சுட்டார். அதனால் இப்போ செங்கோட்டையனை கண்டுக்கிறது இல்லை. இப்போ செங்கோட்டையனை எல்லாத்துலேயும் நீக்கினார். இப்போ தகவல் படி அடிப்படை உறுப்பினர் பதவியிலேருந்தே செங்கோட்டையனை நீக்க போகிறேன்னு சொல்கிறார். நல்லா தெரிஞ்சுங்க, அடிப்படை உறுப்பினர் பதவியிலேருந்தே நீக்க போகிறேன்னு சொல்கிறார். அப்போ என்ன அர்த்தம், அமித்ஷா இவருக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துட்டார். அமித்ஷா எடப்பாடி பழனிசாமிக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துட்டாங்கிறதா இதுலேருந்தே தெரியுது. எப்படி நீக்க முடியும், புரியுதா? உன் கட்சி நீயே பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி தான் இப்போதைக்கு தகவல் வந்திருக்கு. இன்னும் 15 நாளைக்குள்ளே நிறைய மாற்றங்கள் நடக்கும். என்ன மாற்றம் நடக்குது அடுத்தது சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.